ஒரு ஊரில் விவசாயி ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய தோட்டத்தில் ஒரு நாயும் கழுதையும் வளர்த்து வந்தார். அந்த விவசாயி விவசாயம் செய்ய துணைக்கு கழுதையையும் விவசாய நிலத்தை பாதுகாக்க நாயையும் வளர்த்து கொண்டிருந்தார். ஒரு நாள் விவசாய நிலத்தின் பக்கம் ஏதோ சத்தம் கேட்டது. உடனே அங்கே ஓடிப்போன நாய் அங்கே காட்டுப்பன்றிகள் பயிர்களை தின்பதை பார்த்தது. உடனே சத்தமாக குரைக்க ஆரம்பித்தது அந்த நாய். உடனே தூக்கத்திலிருந்து எழுந்த விவசாயி பெரிய கம்பை எடுத்து கொண்டு வந்து அந்த காட்டுப்பன்றிகளை துரத்திவிட்டார். தன்னுடைய பயிர்களை காப்பாற்றிய நாய்க்கு அன்றிலிருந்து நிறைய உணவு வைத்தார் அந்த விவசாயி. இதை பார்த்த கழுதைக்கு தானும் நாய் போல் காவல் வேலை செய்தால் இப்பொழுது கிடைப்பதை விட இன்னும் நிறைய உணவு கிடைக்கும் என்று நினைத்தது. அன்றிலிருந்து தோட்டத்தில் சிறிய அசைவு சத்தம் கேட்டால் கூட கழுதை சத்தம் போட்டு கத்த ஆரம்பித்தது. இதனால் தூங்க முடியாமல் போன விவசாயி கழுதையின் இந்த திடீர் செயலுக்கு என்ன காரணம் என்று யோசித்து தன்னுடைய தாத்தாவிடம் சென்று நடந்ததை கூறினார். புத்திசாலியான அதே சமயம் அனுபவம் மிக்க அந்த தாத்தா, ஒரே வீட்டில் 2 குழந்தைகள் இருந்தால் எப்படி பாரபட்சம் காட்டாமல் அவர்களை வளர்க்கிறோமோ அதே மாதிரி நன்மை செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் கழுதையையும் நாயையும் ஒரே மாதிரி நீ நடத்த வேண்டும். 2க்கும் ஒரே மாதிரி உணவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுதுதான் அந்த விவசாயிக்கு உண்மை புரிந்தது. அன்றிலிருந்து நாயையும் கழுதையையும் சரிசமமாக நடத்தத் தொடங்கினார். கழுதையும் அதை நன்றாக புரிந்து கொண்டது. அன்றிலிருந்து நாய் காவல் காக்கும் வேலையை மட்டும் செய்தது. கழுதை பொதி சுமக்கிற விவசாய வேலை மட்டும் செய்து 2ம் மகிழ்வாக இருந்தன.